அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனால் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாத பலன்கள் மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். இந்த மே மாதம் ஆரம்பிக்கும் போதே அமோகமாக குரு பெயர்ச்சியுடன் ஆரம்பிக்கிறது. ஒரு சிறந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் உள்ள 3 சிறப்பு அம்சங்கள் இந்த மே மாதம் இருக்கிறது. முதல் குரு பயிற்சி என்பது அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம். குரு பயிற்சி ஆகக்கூடிய அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் 6:28 அமோகமான மிகப்பெரிய சக்தியோடு தொடங்குகின்ற நாள். ஆக ரொம்ப அற்புதமான நாள். அப்படிப்பட்ட நாளில் மிதுன ராசியுடைய கனவுகள் எல்லாம் நினைவாகக்கூடிய 12ஆம் இடம் என்பது சாதாரண இடமல்ல. குரு பயிற்சியாவது உங்கள் கனவுகளை நினைவாகக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது. மேலும் உங்களுக்கு ரிஷபராசி, அதாவது மிதுன ராசியினுடைய 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற ஒரு சுக்கிரன் இருக்கக்கூடிய காலங்களில் 12ஆம் இடம் வந்து கனவு நனவாகக்கூடிய இடம். நினைச்சது நடக்க அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று அந்த இடத்துல சந்திரனும் இருந்து அந்த இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய நாள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம்? கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். என்னென்ன பொதுவாக நீங்கள் எதுக்காக ஜாதகத்தை தூக்குறீங்க? ஏன் வேலை கிடைக்கிறியா? பையன் நல்லா படிச்சிருக்காயா? நாங்கள் ஜாதகத்துக்கிட்டு இன்றைக்கு வேலை கிடைக்க நாளுக்கு வேலை கிடைக்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க. அரசாங்க இன்றைக்கி அவரும் 4-5 வருஷமாக முயற்சி பண்ண 4-5 வருஷமாக அரசாங்க முயற்சி பண்ணான். வேலை கிடைச்ச படல எப்போ கிடைக்க? நல்ல இடத்துல வீட்டுக்காரங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு அந்த வேலையை விட்டு வந்துட்டாரு. திரும்ப வேலை கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு நல்லபடியாக 10 பொருத்தம் 5 பொருத்தம் 10 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை முடிஞ்சு வச்சோம். இன்றைக்கி பொம்பளை பிள்ளை வந்து வாழ வெட்டியாக வந்து உட்காந்துருக்கு. பொம்பளை பிள்ளை அவங்களோட கணவன் புரிச்சு பண்ண 2 பேரும் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அதே நேரத்தில் என்ன கோளாறுன்னு தெரியல. என் பொண்ணு வாழ்க்கை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லபடியாக அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். திரும்பவும் கடவுள் பண்ணி 2 பேர் சேர்ந்து வாழணும். அதுக்கு எந்த செய்யணும் தெரியல. நாங்கள் பார்க்க அந்த இடம் பாக்கி கிடையாது. அடுத்து இன்னொரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்க முடிஞ்சு நாங்கள் எத்தனையோ இடத்துல பார்க்குறோம். அது முடிஞ்சிருமா? இந்த ஜாதகம் முடியுமா? அந்த நானும் ஒரு 5-6 வருஷம் மாப்பிள்ளை பார்த்துட்டு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. இந்த சொத்து பிரச்சனை எப்போ முடியும் தெரியல. பூர்வீக சொத்து பிரச்சனை எடுத்துக்கிட்டே போகுது. கொடுத்த காசு வர மாட்டேங்குது. காசை கொடுத்து ஏமாத்து உட்காந்துருக்கு. அந்த காசெல்லாம் எப்போ வரும்? லட்சக்கணக்கில் காசு கொடுத்து வைக்கும். அந்த காசெல்லாம் எப்போ வரும்னு தெரியல. அதே போல் குழந்தை இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. நாங்களும் எங்கெங்கேயோ போய் பார்க்காத இடம் பாக்கியது. போகாத கோயிலில் செய்த விஷயத்துக்கு போகாத கோயிலில் செய்யாத பரிகாரம், பார்க்காத ஜோசியரில் ஜோசியத்து மேல் நம்பிக்கை இல்லாமல் போச்சு. இது எதனால வருதுங்க? சொன்னது நடக்காதனால வருது. சொன்னது நடக்கிறேன்னா ஜோதிடத்து மேலே நம்பிக்கைலாம் போடுது. அந்த நம்பிக்கை இழப்பு இந்த சித்தர் வாக்கு ஜோதிடம் வரவே கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்னவன் நடந்துச்சு சொல்லு. நல்ல கேளுங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஒன்று உங்களோடு தப்பாரு, நான் தப்பாரு, அந்த தவறு வந்துவிடாது. இது பிரம்ம வேதத்தால், ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் நம்ம மே மாத பலன்களை மிதுன ராசிக்கு பார்ப்போம். நல்ல கவனிங்க. இப்போ மே மாதம் தொடங்கும் போதே குரு பயிற்சியோடு இந்த மே மாதம் அமோகமாக தொடங்குகிறது, அற்புதமாக தொடங்குகிறது. அதே நேரத்தில் 3 சிறப்பு அம்சங்கள் மே மாதம் வந்து 3 சிறப்பு அம்சங்கள் அமைந்திருக்கிறது. அதுதான் அந்த மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். முதல் சிறப்பு என்ன? குரு பயிற்சி என்பது முதல் சிறப்பு. 3 சிறப்பு அம்சங்கள் கொண்ட மே மாதம். அதில் முதலில் குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது.
எல்லா தொழில் வளங்களும் சிறந்து விளங்கக்கூடிய தொழில்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் சிறந்து விளங்கக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது. திருவோண நட்சத்திரத்தில் அடுத்து குரு பயிற்சி ஆகிறது. ரொம்ப அருமையான நாள். சரி, அடுத்து இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மே 4 முதல் மே 28, மே 4 அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. மே 28 அக்னி நட்சத்திரம் முடிகிறது. இந்த நாட்களில் கண்டிப்பாக அச்சப்பட வேண்டாம். அக்னி நட்சத்திரம் என்று அச்சப்பட வேண்டாம். சுபகாரியங்கள் எல்லா விவாகம் பண்ணலாம், கல்யாணம் முடிக்கலாம், பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், ஏதோ கிரக பிரவேசம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். என்ன விவசாயம் சம்பந்தப்பட்ட கிணறு வெட்டுறது, செடி வைக்கிறது, மரம் நடுறது, இது மட்டும் செய்யக்கூடாது. சரி, அடுத்து நல்ல கவனிங்க. இப்போ மே மாதத்தினுடைய அடுத்து ஒரு சிறந்த ஒரு கஜகேசரி யோகம் பெறுகின்ற ஒரு அருமையான நாள். மே மாதத்தில் குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், நீசபங்க ராஜயோகம் பெறுகின்ற ஒரு 4 தேதிகள் நான் சொல்கிறேன். அதில் முதல் தேதி பார்த்தீங்கன்னா 4/5/2024 முதல் 4/5/2024 அன்று பார்த்தீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதத்தில் சந்திரன் கடகராசி, அதாவது கடகராசி என்பது சந்திரனுடைய ஆட்சி வீடு. அந்த இடத்துல புரட்டாதி 4ஆம் பாதத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று, இது அம்சப்பலன், ராசி பலன் அம்சப்பலன், ஆட்சி பெற்று மகரத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய நீசபங்க ராஜயோகம், கஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய அருமையான நாள். அப்போ மிதுன ராசிக்கு தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சந்திரன் இருக்கும் பொழுது 11ஆம் அதிபதியான, அதாவது மிதுன ராசிக்கு 7-10க்குரிய குரு, 7-10க்குரிய குரு 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடியது. அப்ப திடீர் என்று இடமாற்றம். 7-10க்குரிய குரு மகரத்திலிருந்து மிதுனத்தில் தனஸ்தானத்தில் சந்திரனை பார்க்கும்போது நீசபங்க ராஜயோகம் பெற்று, கஜகேசரி யோகம் பெற்று வியாபார விருத்தி, தொழில் விருத்தி, வருமான முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்குவது, திருமணம் நடக்காதவர்கள் திருமணம் பேசி முடிப்பது, சுபகாரியங்கள் நடத்துவது என்று அருமையான நாளாக அமைகிறது. தொழில் வருமான முன்னேற்றம் சிறந்து விளங்கக்கூடிய அருமையான நாள். அதே நேரம் இந்த காலங்களில் நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு, எந்த ஒரு வேலை வாய்ப்புக்கும் முயற்சி பண்ணலாம், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ 4 கஜகேசரி யோகத்தை நான் சொல்ல போய், அந்த 4 கஜகேரி யோகத்திலையும் நீங்கள் அரசு வேலை, தனியார் துறையாக இருந்தாலும் அரசு வேலையாவது முயற்சி பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். புதிய தொழில் வியாபாரத்தை தொடங்கலாம். இடம் வீடு சம்பந்தப்பட்டது நல்லபடியாக முடிக்கலாம். 4 தேதிகள். அதை முதல் தேதியை சொல்லிட்டு அடுத்த தேதி பாருங்க. 7/5/2024 அன்று அசுவதி 4ஆம் பாதத்தில் கடகராசியை தனது சொந்த வீடான கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெற்று மகரத்தில் மீண்டும் குரு இருந்து பார்க்கக்கூடிய அந்த கஜகேசரி யோகம், நீசபங்க ராஜ யோகம். இதிலும் நான் சொல்லக்கூடிய அரசாங்க வேலையோ, இந்த வியாபாரமோ, கல்யாண வேலை, திருமண காரியங்களோ, சுப காரியங்களோ, அந்த காரியங்களை செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அடுத்து ஒரு அருமையான தேதி அச்சய திருதி என்று சொல்லக்கூடிய பொன் பொருள் செல்வங்கள் அல்ல குறையாத ஒரு அருமையான நாள். அதாவது மற்ற நாளோட உண்மையிலே இந்த நாள் அல்ல குறையாத அற்புதமான நாள். ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் ஆட்சியில் உச்சம் பெற்ற சந்திரன் அம்சத்தில் ஆட்சி பெறுகின்றது. 10/5/2020, அதாவது எல்லா அச்சய திருதியுமே சிறந்த நாளாக அமைது. ஆனால் இந்த வருடம் வருகின்ற அச்சய திருதி உண்மையிலே அல்ல குறையாத பொன் பொருள் செல்வங்கள் மேலும் மேலும் பெறக்கூடிய அருமையான நாளாக அமைகிறது. அந்த காலத்தில் நீங்கள் பொன் பொருளை வாங்குவது மட்டும் இல்லை, எந்த ஒரு சுபகாரிய முயற்சிகளும் பண்ணலாம், சுபகாரியங்கள் நடத்தலாம், அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணலாம், இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக முயற்சி பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அந்த காலத்தில் சொத்து, அதாவது பொன் நகை நட்டு வாங்குறது மட்டும் இல்லை, வீடு வாங்க முயற்சி பண்ணுங்க, சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், சொத்து மேலும் மேலும் அப்படிப்பட்ட நாளாக அமைந்திருக்கிறது. இந்த அச்சய திருதி நாள் ரொம்ப சிறந்த அம்சமான நாள். அதே இந்த குரு பயிற்சி அருமையான நாள். 1ஆம் தேதி குரு பயிற்சி ரொம்ப சிறந்த அருமையான நாள். அதாவது குரு பயிற்சி என்று எல்லா குரு பயிற்சி வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான நாள், அதில் மாற்றமே இல்லை. அதே அச்சய திருதி அற்புதமான நாள். அப்போ இந்த அச்சய திருதியை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே
அட்சய தீர்த்தை அன்று மிகப்பெரிய ஒரு யோகமான இன்னொரு நாள் வருது. அதே நாளில் என்ன ஒரு கிரகம் சிறந்த வலிமையோடு, அதாவது 10/5/2020, அதாவது அட்சய தீர்த்தை அன்றே விருச்சிக ராசியில், அதாவது மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, ஒரு IAS IPS, ஒரு மருத்துவம் சார்ந்த தொழில், இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்களாக விருச்சிக ராசியில் செவ்வாய் பூமிகாரன் மருந்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சியாக இருந்தால் வெற்றி வரக்கூடிய காலங்களாக இந்த 10/5/2024 அன்று விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் 13/5/2024 வரை இருக்கும். 13/5, 10, 11, 12, 13 4 நாட்கள் பூமிகாரர்கள் அதிகாரம் பதவி தரக்கூடியவன், சொத்துக்களை தரக்கூடியவன், ஆட்சி பெறுகின்ற காலம். செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற ஒரு 10, 11, 12, 13, அதாவது 10/5/2024 முதல் 13/5/2024 வரை. சரி, அதே 13/5/2024 அன்று புனர்பூச 4ஆம் பாதத்தில் மீண்டும் 4ஆம் முறையாக கஜகேசரி யோகம். இந்த மாதம் எவ்வளவு சிறப்பாக இருக்கு பாருங்க. மே மாதம் கஜகேசரி ஈசபங்க ராஜயோகம். ஈசபங்க ராஜயோகம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சாதாரண மனிதன் மிகப்பெரிய ஒரு அரசியல் முன்னேற்றம், ஒரு அரசாங்க பதவி வருகின்ற முன்னேற்றம், மிகப்பெரிய பதவி முன்னேற்றம், வியாபாரம் முன்னேற்றம், தனம் வியாபாரம் முன்னேற்றம், இதெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள், நினைச்ச காரியங்களை வெற்றி அடையக்கூடிய காலம். குரு சந்திரனை பார்க்கக்கூடிய கஜகேசரி யோகம், ஈசபங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடியது. சிறந்த உயர்ந்த பலம் பொருந்திய அருமையான நாட்கள் நான் சொல்லக்கூடிய 4 நாட்கள், 4 கஜகேசரி நாட்கள். அடுத்து பாருங்க, இறுதியாக 18/5/2024 அன்று மாலை 3:25 செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுவது. அதாவது மிதுன ராசிக்கு அந்த 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற காலம். 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற காலம் மிதுன ராசிக்கு. ஆக 18/5/2024 முதல் 22/5/2024 வரை மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்தில். 8ஆம் இடம்னா சாதாரண நினைக்காதீங்க, எதிர்பார்க்காத விட திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அருமையான நாள். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றால் எதிர்பாராத விபரீத ராஜயோகம், எதிர்பாராத விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடியது. அது என்னங்க? ஒரு பெரிய மிகப்பெரிய பதவி, இடமாற்றம், பதவி முன்னேற்றம், பூமி வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பத்திரம் முடிகிறது, திடீரென்று முடியாத சொத்தெல்லாம் முடிகிறது, புதிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய வெற்றி அடைகிறது, அதை ரொம்ப நாள் வராத காசு பணம் சேர்றது, இதெல்லாம் அந்த காலத்தில் சிறப்பு முறை. கடைசியாக இந்த மே மாதத்தை இறுதி காலம் 25/5/2024 அடுத்த தேதி 25/5/2024 முதல் 28/5/2024 வரை சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெறுகின்ற அருமையான கால். சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெறுகின்ற 25, 26, 27, 28 4 நாட்கள். அதாவது மிதுன ராசிக்கு 3ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெறும். அதாவது கூட்டு ஸ்தானத்தில், வம்சஸ்தானத்தில், சகோதர ஸ்தானத்தில் நன்மைகள் பெறக்கூடிய காலங்களாக அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளால் தீர்ந்து அவர்கள் ஆதரவோடு நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக, அரசாங்கத்தின் மூலம் நன்மை பெறக்கூடிய காலங்களாக சூரியன் அரசு கிரகம் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்றது. அதே போல மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது, சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெறுவது. 5ஆம் அதிபதி, அதாவது மிதுன ராசி பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய பதவி வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. மிதுன ராசிக்காரங்க செய்கிற தொழிலும் முன்னேற்றம் பெறுவது, அரசாங்க வழிக்கு முயற்சி பண்ணுறது, குழந்தை இல்லாதது புத்திர பாக்கியம் கிடைப்பது, இதெல்லாம் இந்த சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெறுகின்ற இந்த தேதியில் 25/5/2024 முதல் 28/5/2024 வரை. சரிங்களா? அது இதுதான். இப்போ 28/5/2024 மே மாதம் கடைசி வரைக்கும் வந்துட்டோம். அதாவது மே மாதம்னா எல்லா தேதிகளுமே உங்களுக்கு அதாவது 30 நாள் நல்ல பலன் கிடைக்காது. நாம் அந்த இதில் என்னென்ன தேதிகளில் சிறப்பு வாய்ந்தது ஒரு தேதிகளாக அமைஞ்சிருக்கு, அது என்னென்ன பலன்கள் தரும்னு உங்களுக்கு ஓரமாக சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நாங்கள் சொன்ன பலன்கள் எதுவுமே நடக்காது.
உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசாபந்திகள் நடந்தால் நான் சொன்ன பலன்கள் தடைப்பட தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கீழே நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க. கண்டிப்பாக என்ன பிரச்சனைன்னு பார்த்து கண்டிப்பாக சரி பண்ணிடுங்க. வேலை கிடைக்கலையா, கண்டிப்பாக அரசாங்க வேலையா, தனியார் வேலையா, கல்யாணம் முடியலையா, குழந்தை இல்லையா, எத்தனை வருஷம் குழந்தை இல்லையா, எத்தனை வருஷம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, கல்யாணம் முடியாமல் எத்தனை வருஷம் ஜாதகத்தை தூக்கி அலையிறீங்க, வருஷ கணக்காக எந்த காரியத்துக்கு ஜாதகத்தை தூக்கி அலையாதீங்க. அது எனக்கு மிகப்பெரிய வேதனையான விஷயம். வேலை எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஜோதிடத்துக்கு ஒரு அரசாங்க வேலைக்கு எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஜோதிடம் உங்களுக்கு தேவையா? ஒரு கல்யாணம் எப்போ முடியும் இது சொல்ல முடியல. அந்த ஜோதிடம் உங்களுக்கு இருக்கு. பார்க்குறவங்க 25 வயசுல ஆரம்பித்தோம், இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் முடியல. 31 வயசு சொல்லும்போது ஒரு கல்யாணத்தை எந்த மாதம் எந்த வருஷம் முடியும்னு சொல்லாத ஜோதிடம் உங்களுக்கு எதுக்கு? தூக்கி போடுங்க. அப்படிப்பட்ட ஜோதிடம் உங்களுக்கு தேவையில்லை. சித்தர் வாக்கு ஜோதிடத்துக்கு பொறுத்தளவு கல்யாணமாக அந்த மாதம் முடியும், வேலையை அந்த மாதம் கிடைக்கும்னா கிடைச்சி ஆகணும். அரசாங்க வேலையாக சொந்த மாதம் கிடைக்கும். புத்திரபாக்கியம் எத்தனை தோசை கொடுத்தாலும், அதாவது புத்திரபாயத்துக்கு காரணமே தவறான திருமணம் போட்டுருந்தேன். அதை மாதிரி புரிஞ்சுக்கணும். ஒரு ஆளும் பெண்ணும் சேரும்போது அந்த உடம்புல இருக்கிற ரத்தங்களும் இந்த உடம்புல இருக்கிற ரத்த செயல்களும் சரியாக ஒத்துழைப்பு தலையில் கரு உருவாகாது. அது பொருத்தத்தில் சரியாக போகணும். ஒரு ஆணு பெண்ணுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கணும். ஜோதிடருடைய மிகப்பெரிய கடமை ஜோதிடர் கையில் தான் இருக்குது. ஒரு ஆணு பெண்ணுக்கும் சிறந்த வாக்கு அமையணும், புத்திரபாக்கியம் கிடைக்கணும். ஒரு ஜோதிடர் சரியான பொருத்தம் பார்க்கணும். இன்னைக்கு உலகத்தில் இது இல்லையே. எங்கே போனால் 10 பொருத்தம் குழந்தை இல்லை, கணவன் மணி பிரச்சனையாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, நல்லா தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம். இப்படியே திரும்ப வருது. வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? சித்தர் வாக்கு ஜோதிடத்தை பொறுத்து இந்த பிரச்சனையே வரக்கூடாது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. அப்படி ஜாதகத்தை ஒரு முறை தூக்கியாச்சுன்னா எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்து எடுத்த வரையில் என்ன பார்த்து நடக்கல சரியாக திரும்ப ஜாதகத்தை கையில் தூக்கிக்கிட்டு இந்த ஆள் போய் உண்மை நடக்கலையா அப்படின்னு திரும்ப ஜாதகத்துக்கு வேறு ஜோசியரை பார்க்கக்கூடியவே வரவே கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நான்